بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்றைய அரபுலகத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக வருகை தந்தார்கள். இறை தூதராக வருகை தந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய மக்களிடத்தில் ஆன்மீக செய்திகளை மட்டும் போதிப்பவராக இருக்காமல், அந்த மக்களிடத்தில் மனிதனுக்கு தேவையான பண்பாடுகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். பொதுவாக ஆன்மீக தலைவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, விரதங்கள் என்ன, இது போன்ற விஷயங்களைத்தான் பரவலாக எடுத்துரைப்பார்கள். மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதனை பண்படுத்தக்கூடிய நல்லுரைகள், இவைகள் பெரும்பாலும் இருக்காது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்தில் அன்றைய மக்களிடத்தில் ஓரிரை கொள்கையை போதித்ததுடன் அந்த மக்கள் பண்பாட்டர்களினுடைய உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு பலவிதமான அறிவுரைகளை எடுத்துரைத்து அவர்களை அதை போன்ற சிறந்த உயர்ந்த பண்பாளர்களாகவும் மாற்றி காட்டியிருக்கிறார்கள். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், நயவஞ்சகனினுடைய தன்மை மூன்றாகும். இதா ஹத்தஸ கதப வைதா வஅத அஹ்லஃப வைதா துமின ஹான. பேசினால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை மீறுவான், நம்பி எதையாவது ஒப்படைத்தால் மோசடி செய்வான். இவைகள் நயவஞ்சகனினுடைய தன்மைகள் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். இந்த பண்புகள் மனிதனாக இருக்கக்கூடிய எவனிடத்திலும் இருக்கக்கூடாது. நீங்கள் பேசுவீர்கள் என்றால் உண்மையை பேசக்கூடியவர்களாக, வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை அப்படியே நிறைவேற்றுபவர்களாக, உங்களை யாராவது நம்பினால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு ஆழமாக பதிந்திருக்கிறது, அவருடைய பேச்சில் எவ்வளவு உண்மை வெளிவருகிறது, வாக்குகளை எவ்வளவு சரியாக அவர்கள் பின்பற்றுகிறார்கள், எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்களாக நடக்கிறார்கள் நீங்கள் என்று எடுத்து பார்த்தால், நம்பிக்கை நாணயம் அனைத்தும் மக்களிடத்திலிருந்து எடுபட்டு போயிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு, ஒரு மனிதருக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கேட்கிறார். பக்கத்தில் இருப்பவர்களை கூப்பிட்டு, ஐயா, இவருக்கு நீங்கள் ஜாமீன் வழங்குகிறீர்களா, இதற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள். ஐயோ, நான் மாட்டேன் என்று சொல்லிவிடுவார். இப்ப இருக்கக்கூடிய யாரையாவது ஒருவரை கூப்பிட்டு, உங்களுக்கு தெரிந்தவர் 1 லட்சம் ரூபாய் கடன் கேட்கிறார், அதற்கு நான் பொறுப்பு என்று யாராவது வருவார்கள் என்றால் ஐயோ நம்ப முடியாது. அப்படி சொல்பவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் என்று இன்னொருவரிடத்தில் கேட்டு பாருங்கள், அவரும் அதே கருத்தை சொல்லுவார். ஏன்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை நாணயம் எல்லாம் இல்லாமல் போயிருக்கிறது. யாரையும் நம்பி நாம் பணம் கொடுக்க முடியவில்லை, யாரையும் நம்பி எதையாவது பொருளை ஒப்படைக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு வாக்கு சுத்தம் இல்லாதவர்களாக இன்று நிறைந்து போயிருப்பதை பார்க்கிறோம். அதில் முஸ்லிம்களையும் நாம் பார்க்கிறோம். தொழில் விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் நிறைய ஏமாற்று பேர்வழிகள், வாக்கு கொடுத்ததற்கு அனைத்துக்கும் மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் இன்று நிறைந்திருப்பதை தொடர்ச்சியாக பல வகைகளில் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களை ஏமாற்றக்கூடிய நிறைய பேர்கள் வந்திருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில்
உங்களுக்கு பணத்தை எங்களிடத்தில் முதலீடு செய்தால் 40% வட்டி தருகிறோம் என்றார்கள். குழுக்களில் 1 கிலோ தங்கம் தருவோம் என்றார்கள். கார் தருகிறோம் என்று சொன்னார்கள். எல்லாம் பணத்தை போய் கொடுத்தான். ஆரம்பத்தின் கொஞ்ச காலத்துக்கு ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு இருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்படி சொன்ன உடனேயே ஆசைப்பட்டவர்கள் யார்? காவல்துறை அதிகாரிகள் போயிருக்கான், படித்த ஆசிரியர்கள் போயிருக்கிறான், பேராசிரியர்கள் போயிருக்கிறார்கள், பொதுமக்கள் சாதாரண எல்லாம் கொடுத்தான். கொடுத்துவிட்டு கொஞ்ச நாளையில் அவன் இழுத்து மூடிவிட்டு அந்த நிதி நிறுவனங்கள் காணாமல் போனது. மிகப்பெரிய நிதி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளிலேயே அதிகபட்சமாக 13-14% தான் வட்டி கொடுக்கிறான். ஆனால் இவன் 40% எப்படி தருவான் என்றோடு சிந்திக்காமல் பணத்தை கொட்டி அதோடு ஏமாந்தார்கள். அது ஓய்ந்தவுடனே அடுத்து ஒருவன் காலடி வைக்கிறான். தேக்கு மரங்கள் வளர்த்தோமானால் 1 லட்சம் போட்டா 10 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும், 20 லட்சம் கிடைக்கும், அனுபவ தேக்கு மர திட்டங்கள் ஒரு புதுசா ஒருத்தன் வந்தான். அதுலயும் பணம் போய் போட்டார்கள். இவ்வளவு முன்னாடிதான் ஏமாந்து இருக்கிறோம், ஏமாற்றப்பட்டு இருக்கிறானே அப்படின்னு நினைக்கல. இந்த உடனேயே பணத்தை போட்டார்கள், அவனும் கம்பி நீட்டிட்டான். அதற்கடுத்து இப்போ சமீபத்தில் பரவலாக நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு அப்ராணி பிராணி ஆஸ்திரேலியாவில் இருந்த ஈமு கோழியை கொண்டு வந்து உள்ள விட்டாங்க. இதுக்கு நீங்க 1 லட்சம் சாதாரண திட்டம், விஐபி திட்டம், மாசத்துக்கு 6000 ரூபாய் போனஸ் தருவோம், 10,000 ரூபாய் போனஸ் தருவோம்னு சொல்லி ஈமு திட்டம் சொல்லிட்டு தமிழகம் முழுவதிலையும் கொண்டு போனா. அதுக்கு என்ன விளம்பரங்கள், நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் பெரிய விளம்பரங்கள் டிவியில பூரா ஆக்கிரமித்தார்கள். என்னாச்சு? இப்போ அத்தனை நிறுவனங்களும் கம்பி நீட்டான். கொடுத்தவர்கள் ரொம்ப அழுது பிஎஃப் பணத்தை வாங்கிட்டு 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் வாங்கி வீட்டுக்கு கூட போகாமல் நான் அவனிடத்தில் கொடுத்தேன், ஒரே வாரத்தில் மூடி போய்விட்டான் என்று அழுத கதையை நாம் பார்க்கிறோம். அது முடிஞ்சவன அடுத்து யார் வருகிறான்னா கொப்பரை தேங்காய் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றான். தேங்காயை உங்கள்கிட்ட கொடுப்போம், அதை உடைத்து காய வைத்து எங்கள்கிட்ட கொடுத்தா உங்களுக்கு மாசம் இவ்வளவு ரூபாய் தருவோம், அதுக்கு 1 லட்சம் முதலீடு பண்ணு, 2 லட்சம் முதலீடுன்னா அதிலையும் இழுத்து மூடிட்டான். அப்புறம் அதையும் முடிந்தவுடன் நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினாங்க. ஏன்னா கோழிகள்ல நாட்டுக்கோழிக்கு நல்ல கிராக்கி இருக்கிறது, நல்ல வியாபாரம் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும் அப்படின்னு சொன்ன அங்கேயும் பணத்தை போட்டான், அதையும் இழுத்து மூடிட்டாங்க. இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்து கொண்டே வந்தீர்களானால் ஏமாத்திக்கிட்டே வர்றான், நம்மளும் போய் ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். அடுத்து சொல்கிறான், அகர்மரம் வளர்ப்போம், அரசனாய் வாழ்வோம். என்னடா இது, புளிய மரம் வேப்ப மரத்தை பார்த்தோம், இது என்ன அகர்மரம் எங்கேயாவது பிடிச்சாங்க தெரியும், இது அமேசான் காடுகள்ல எங்கேயாவது ஒண்ணு இருக்கும், கதை வித்தா இவ்வளவு, இப்படி ஒருத்தன் புதுசா உருவாகிறான். இன்று வரையிலேயும் ஒவ்வொன்றுக்கும் சங்கிலி தொடராக இந்த ஏமாற்று பேர்வழிகள் நம்பி மோசடி செய்வதை இதில் முஸ்லிம் பிரமுகர்களும் ஏஜென்ட்களும் நிறைய பேர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ நம்பிக்கைக்கு பாத்திரமாக எதையாவது ஒரு பணத்தை ஒருவனிடத்தில் நம்மளால் போட முடிகிறதா? கொடுத்த வாக்கின் அடிப்படையில் ஒருவன் நடக்கிறானா? நடக்கிறதே இல்லை. எல்லாம் என்ன செய்கிறான்டா, நல்ல தேன் ஒழுகுவதை போன்று நன்றாக பேசி பணத்தை கவர்ந்துடுறான். ஏதாவது தவறு நடந்து விட்டால் கூட அதை சமாளிக்கின்ற அடிப்படையில் பேச்சு திறமையை வளர்த்திருக்கிறான். நாணயத்தை ஒருத்தனும் வளர்க்கவில்லை. நகைச்சுவையாக ஒருவனை சொல்வார்கள், ஒருவன் எப்படி ஏமாற்றுகிறான், அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறான். அது திருட ஒருத்தர் என்ன செய்கிறான், தென்னை மரத்திலே ஏறி போகிறான் தேங்காவை பறிக்கலான். அங்க இருக்கக்கூடிய முதலாளி பார்த்துட்டான், டே ஒருத்தன் திருட ஏறான், வேமா ஏறா, அவன் தென்னை மரத்தில் ஏறிட்டு இருக்கு, ஏன்னா என்னுடைய மரத்தில் ஏறுற, ஐயா நான் புல்லு பறிக்கலான்னு மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். அறிவட்ட முட்டா பையில எப்படா தென்னை மரத்துல புல்லு மரம் இருக்கும், புல்லு இருக்கும், அதான் ஐயா கீழே இறங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இப்படி அழகாக பேசி நம்ம ஏமாற்றுவதும் அழகாக மக்களிடத்திலே கவர்வதும் இந்த இதை நிறைய வளர்த்திருக்கிறார்கள். எப்படி பணத்தை வாங்குவதற்கு என்னென்னவெல்லாம் பேசினார்கள், எப்படி ஏமாற்றப்பட்டார்கள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதைகளை நீங்கள் எடுத்துச் சொல்வீர்கள். அந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி ஒருத்தனை நம்ப வைத்து ஏமாத்தி பேசினால் பொய் பேசி இந்த மாதிரி நடவடிக்கை நீ இருந்தாயானால் நீ நயவஞ்சவனா ஆயிருவ. நீ தொழுதாலும் சரிதான், நோன்பு நோற்றாலும் சரிதான். சஹீஹ் முஸ்லிமில் இடம் பெறுகிறது, இன்சாம வசல்லா வசாம அன்னஹு முஸ்லிமுன். அவன் நோன்பு நோற்றாலும் சரி, தொழுதாலும் சரி, தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, இந்த தன்மை இருந்தா அவன் முனாஃபிக் தான். நயவஞ்சகனின் தன்மை அவனிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். யாரு நயவஞ்சன்னா சாதாரண ஆள் இல்ல, நரகத்திலேயே ரொம்ப கடுமையான வேதனைப்படக்கூடிய அவன் தான். தர்கில் அஸ்வலி மினன்னார் குர்ஆன் கூறுகிறது, நரகத்தின் அடித்தட்டில் அவன் தான் இருப்பார்.
அடித்தட்டிலே ரொம்ப கடுமையாக வேதனை செய்யப்படக்கூடிய நயவஞ்சகனின் தன்மைக்கு நீங்க போயிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்கள் ஆளாகிறாதீர்கள். வாக்கு சுத்தமாக நீங்கள் இருங்கள். கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். கடன் வாங்கினால் அதை சரியாக நீங்கள் கொடுங்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஐவேளை தொழுகைக்கு பிறகும் செய்யக்கூடிய துஆக்களில் இது ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மகரம். இறைவா, நான் பாவம் செய்வதை விட்டும் கடன் தொல்லையை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்பாங்க. ஒவ்வொரு ஐவேளை தொழுகையிலையும் கடன் என்பது என்னிடத்தில் வந்துடக்கூடாது, அதில் இருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இதை பார்த்த நபி தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர், மா அக்ஸர மா தஸ்தஈது மினல் மகரம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், ஏன் அடிக்கடி அதிகமாக கடன் தொல்லையில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறீர்கள்? ஏன் இவ்வளவு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்கிறீர்கள்? என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அழகா சொன்னார்கள், இன்னர் ரஜுல இதா கரிம ஹத்தஸ ஃபகதப. ஒரு மனிதன் கடனாளியாக ஆகிவிட்டால் பேசினால் பொய் பேசுவார். அதே மாதிரி வஅத ஃபஅஹ்லஃப, வாக்கு கொடுத்தா மாறு செஞ்சிருவான். கடன் அவனை அந்த நிலைக்கு கொண்டு போய் தள்ளிவிடும். ஏன்னா கொடுத்த நேரத்தில் சரியாக நாம் திருப்பி கொடுக்க முடியவில்லையானால், கொடுக்க முடியாத நிலைமை ஆகுமானால் எதையாவது ஒரு பொய்யை சொல்லுவோம். நாளைக்கு தருவோம் என்று அவன் வர்ற வேகத்துக்கும் கோபத்துக்கும் ஒரு சமாதானம் சொல்கின்ற அடிப்படையில் நாளைக்கு தருவோம் என்று சொல்லுவோம். ஆனா உள்ளத்தில் நமக்கு தெரியும் நாளைக்கு நமக்கு பணம் கிடைக்காது. உடனே அந்த பேசுவதும் போய், அந்த வாக்கு கொடுத்ததையும் மீறுவோம், வீட்டில் இருக்கக்கூடியவர்களையும் போய் பேச வைப்போம். அடுத்த நாள் வந்தால் என்ன சொல்லுவோம்? வீட்டில் உள்ளே இருந்து கொண்டே நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம், ஆப்பா இல்லைன்னு சொல்லிக் கொடு. மனைவிட்ட சொல்லுவோம், அவர் வெளியூர் போயிட்டான்னு சொல்லு. அப்போ பொய் பேசுவதும் கொடுத்த வாக்கை மீறுவதும் இந்த கடனினால் தான் ஏற்படுகிறது. இந்த கடனுக்காகத்தான் நாம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன், அதிகமாக பிரார்த்தனை செய்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு அதிலே கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று பாருங்க. இதைவிட இன்னும் முக்கியமாக சஹீஹ் புகாரியில் இடம் வருகிறது, அசர் தொழுகை தொழுவ முடிக்கிறார்கள். உக்பா இப்னு இக்பார் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அசர் தொழுகை மதீனாவில் நான் தொழுவ முடிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம முஸ்ரிஅன் ஃபதஹத்தா ரிகாபன் நாஸ், ரொம்ப வேகமாக எழுந்து மக்களை தாண்டி வீட்டுக்கு ஓடுகிறார்கள். ஃபஸி அன்னாஸ், மக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறார்கள். என்னடா எண்ணுக்கும் இல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இவ்வளவு வேகமாகவும் இவ்வளவு பதற்றமாகவும் போகிறார்கள், என்னவோ ஏதோ என்று எல்லாரும் அதிர்ந்து கொண்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்விட்டு வந்து விளக்கம் கொடுக்கிறார்கள். மக்களுக்கு சேர வேண்டிய தங்க கட்டி ஒன்று இருந்தது, தர்மம் செய்ய வேண்டிய, பொதுமக்களுக்கு சேர வேண்டிய ஒரு பணம் என்னிடத்தில் அமானிதமாக இருந்தது. அது எனக்கு நினைவுக்கு வந்தது. உடனடியாக அதை கொண்டு போய் அந்த மக்களிடத்தில் சேர்க்குமாறு, அதை பங்கிடுமாறு நான் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எவ்வளவு நாணயம் மிக்கவராக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திகழ்ந்திருக்கிறான்னு பாருங்க. அடுத்தவருக்கு சேர வேண்டிய ஒரு பொருள் நம்மிடத்தில் இருப்பதே தவறு. நம்மள்ட்ட இருந்தால் அது உடனடியாக ஒப்படைத்து விட வேண்டும், அதை கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும் என்பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அக்கறையோடு இருந்திருக்கிறான்னு பாருங்க. நம்ம வாங்கின கடன்கள், அடுத்தவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் சரியா நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமா? எத்தனை பேர்கள் கடன்களை வாங்கி ஏமாற்றி திருப்பி தராமல் மோசடி செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்று அரசியல்வாதிகள் இதற்கு விதிவிலக்கே கிடையாது. நீங்க பத்திரிகையில் எடுத்து படித்து பார்த்தால் வங்கிகளில் எவ்வளவு வரா கடன் என்று சொல்வார்கள். கொடுத்த தேதி தாண்டி இதுவரையிலும் கொடுக்காத கடன்கள் எவ்வளவு? 1,47,000 கோடி ரூபாய்கள் இன்னும் வரவில்லை வங்கிகளுக்கு. எல்லாமே பெரும்பெரும் பணமே, ஆனா பெரும்பெரும் தொழிலதிபர்கள் தான் நிறைய வாங்குறான். இந்த பணம் யாருடைய பணம்? சாதாரண மக்கள் சேமித்து வைத்த பணங்கள், டெபாசிட் செய்த பணங்கள், நடுத்தர வர்க்கத்தினுடைய பணங்கள். இந்த பணத்தை எல்லாம் தொழில் செய்கிறேன் என்ற பெயரில் பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். வாங்கிட்டு போய் கொடுக்காத 1,47,000 கோடி ரூபாய்கள் இதுவரையிலும் கொடுக்கப்படவில்லையானால் அவனுடைய நாணயம் எவ்வளவு இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்க. யார் யாரெல்லாம் இருக்கிறா? சாராய் வியாபாரி விஜய் மல்லையா எவ்வளவு ரூபாய் தெரியுமா? 7,000 கோடி ரூபாய் கொடுக்கணும் வங்கிகளுக்கு. கிங் பிஷர் என்ற விமானம் இப்ப நிறுத்தப்பட்டு விட்டது, ஒழுங்கா கடல்ல மூழ்கி விட்டது. அவன் எங்க இருக்கானா? அமெரிக்காவில் சொகுசு பங்களாவில் அவனும் பிள்ளையும் சொகுசாக சுத்தி கொண்டு இருக்கிறார்களா?
7,000 கோடி ரூபாய்கள் பொதுமக்களினுடைய பணத்தை கொடுக்காமல் இருக்கிறார். இப்படி நிறைய பேர்கள், பெரும் பெரும் முதலாளிகள், தொழிலதிபர்கள், இதற்காக வேண்டிய மத்திய அரசு ஒவ்வொரு பட்ஜெட்டும் தாக்கல் செய்கின்ற நேரத்தில் 10,000 கோடிகளுக்கு மேல் இதை தள்ளுபடி பண்ணுவதற்காகவே ஒதுக்கிறது. அப்ப என்ன என்று பாருங்கள், வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றி, இதன் காரணத்தினால் இந்தியாவின் கடன் சுமை கூடுகிறது, பொருள்களுடைய விலைகள் ஏறுகிறது. எந்தவரிடத்திலேயும் நாணயம் இல்லாமல், அதுவும் பெரும் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருப்பவர்களிடத்தில் கூட இந்த நாணயம் இல்லாமல் போவதை பார்க்கிறோம். 1 லட்சம் 2 லட்சம் அல்லாம பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் இன்று திருப்பி தராமல் வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எடுத்து பாருங்கள். யாரும் கேட்கவில்லை. தர்மமாக ஒரு ஏழைக்கு சேர வேண்டிய ஒரு பொருள் தன்னுடைய வீட்டில ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது என்பதை உடனடியாக திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி எண்ணம் நம்மிடத்தில் ஒவ்வொருவரிடத்திலையும் ஆழமாக பதிய வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த அக்கறை உணர்வு நம்மிடத்திலும் வர வேண்டும். நம்மளை வாங்கின பணம் வாங்கினோம் என்று சொன்னால் திருப்பி கொடுப்பதற்கு அவன் படக்கூடிய பாடு அல்லாஹ் அக்பர், அவனுக்கு தான் தெரியும். பணம் வாங்கும் பொழுது இவன் 10 தடவை நடப்பான். பணம் கொடுத்தவரை பிறகு அந்த முதலாளி, அந்த பணம் கொடுத்த கடன் கொடுத்தவன் அவன் 20 தடவை நடக்க வைப்பான். அதுவும் ஒழுங்காக கொடுப்பதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று நாணயமிக்கவர்களா பணம் வந்துவிட்டால் அதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் மிகைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடன் விஷயத்தில் எவ்வளவு அக்கறை செலுத்தினார்களோ அந்த அக்கறை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார், வந்து கொடுத்த கடனை திருப்பி கேட்கிறார். அந்த கேட்பது எப்படின்னா ரொம்ப கடுமையான வாசகத்தில் கேட்கிறார். நபி தோழர்களுக்கு ஆத்திரத்தை ஊட்டும் அளவிற்கு கேட்கிறார். இதை பார்த்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் அடிக்க போகிறார்கள். ஒரு இறை தூதரை, அல்லாஹ்வினுடைய தூதராக இருப்பவரை பார்த்து இவ்வளவு கடினமான வார்த்தைகளை ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால் விடக்கூடாது என்று அடிக்க போகும்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய நாணயம், அவருடைய நேர்மை அங்கே வெளிப்படுகிறது. ரசூலுல்லாஹி தஅூஹு, அவரை ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுங்கள். இன்னலி சாஹிபில் ஹக்கி மக்காலா, இந்த மாதிரி கடன் கொடுத்தவருக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவதற்கு உரிமை உண்டு என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டியவரை அவர் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மறந்து விட்டார்கள். சரியான நேரத்தில் கொடுக்கவில்லை. அது நம்முடைய தவறு. நம் மீது தவறை வைத்துக் கொண்டு அவன் மீது ஆத்திரப்படுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. பாதிக்கப்பட்டவன் கோபப்படுவான், திட்டத்தான் செய்வான். அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று தன்னுடைய தோழர்களுக்கு அறிவுரை பகிர்ந்தார்கள். இந்த மாதிரி நமக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நம்முடைய நிலை என்ன? ஒருத்தன் வந்து நடு ரோட்டிலே வைத்து உங்களிடத்தில் கொடுத்த பணத்தை கேட்கிறான், எல்லார் முன்னிலையும். இவ்வளவு அவமானப்படுத்தியா? தர முடியாது. எங்க போனாலும் போடா, எந்த ஜமாத்துக்கு போனாலும் போ, எந்த கோர்ட்டுக்கு போனாலும் போ, பாத்துக்கிறான், நீயா நானான்னு நம்ம சொல்லுவோம். ஏண்டா உன்கிட்ட வாங்கின பணத்தை ஒரு 4 நாள் நான் லேட் ஆயிட்டேங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய மானத்தை வாங்குற மாதிரி நீ பேசினியா? மானத்தை வாங்குற மாதிரி நடந்தாயின்னா ரொம்ப கோவப்படுவோம், ஆத்திரப்படுவோம், அவனுக்கு தர முடியாது என்று சவால் விடுவோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் பாருங்கள், எவ்வளவு நாணயம் மிக்கவராக நேர்மையாளராக இருந்தார். திட்டலாம், ஏன் நான் ஒழுங்கா கொடுக்கல, என்னுடைய நேரத்தின்படி நான் கொடுத்திருந்தால் இவருக்கு இந்த கோபம் வந்திருக்காது என்று சொன்ன அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவருக்கு கொடுத்த ஒட்டகம் வயதை விட கூடுதல் வயதுள்ள ஒட்டகத்தை கொடுத்தார். சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன நிறைய பணம் கூடுதலாக உள்ள அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்க, அதிகமாக கொடுக்கிறீர்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பொழுதும் அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன மின் கைரிக்கும் அஹ்ஸனுக்கும் கலா, ஒரு திருப்பி கொடுக்கும் போது நல்ல மனிதன் யாருன்னா அதை விட சிறந்ததை கொடுக்கணும். உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய சிரமம் தீர்வதற்கு உதவி செய்தவனுக்கு நீனும் ஒரு உபகாரம் செய்யணும், அவன் தான் சிறந்தவன் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த திட்டியவருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து அனுப்பினார். இது நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கள் எண்ணி பாருங்கள். நம்முடைய உள்ள நாணயம் எவ்வளவு இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய அந்த அழகிய வழிமுறைகள் இன்றைய முஸ்லிம்களுடைய ரத்தத்தில் ஓடுகிறதா? நாணயம் மிக்கவர்களாக நாம் நடக்கிறோமா? நிச்சயமாக நம்மிடத்தில் வந்து நாணயம் என்பது மிக மிக குறைந்து போய்விட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய அந்த அக்கறையும் அவர்கள் அதன் மீது கொண்டுள்ள முக்கியத்துவமும் நம்மிடத்தில் சர்வசாதாரணமாக போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் ரொம்ப அழகாக சொன்னார்கள். ஒவ்வொரு தோழர்களையும் உணர்த்துகின்ற நேர அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து காட்டினார்கள். ஏதாவது ஒரு ஜனாசா அங்கே வருமானால் கேட்பார்கள், ஹல் அலைஹி தைனும்,
இவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். அப்போ ஒரு ஜனாசா வருகின்ற போது சொன்னார்கள், இவருக்கு கடன் இல்லை, கடன் இருக்கிறது. வேறு எதையாவது விட்டு சென்று இருக்கிறாரா? ஆமாம், ஒரு கொஞ்சம் நாணயங்களை, தங்க நாணயத்தை விட்டு சென்று இருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தொழு வைத்தார்கள். இன்னொருவர் ஜனாசா வருகிறது, கேட்கிறார்கள் கடன் இருக்கிறதா? ஆமா, கடனும் இல்லை, பொருளும் இல்லை. அப்போ உடனே ரசூல் தொழு வைக்கிறார். கடன் கிடையாது, எந்த சொத்தும் கிடையாது. இன்னொரு மனிதர் அடக்கம் செய்வதற்காக கொண்டு வரப்படுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், ஏதாவது கடன் உண்டா? ஆமாம். அடக்கி ஏதாவது இருக்குதா? ஒண்ணு இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உணர்த்துகிறார், சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய வழக்கம், இதற்கு முன்னால் இருந்த நடைமுறைகள், யாருக்கும் தொலை வைக்கலண்டா கோவப்பட்டு இருக்கிறாங்க. பள்ளியை கூட்டிக் கொண்டு இருந்த ஒருவர் இறந்து போய் விடுகிறார். அவர்களை என்ன செய்கிறார்கள்? நபி தோழர்கள் அவர்களாக அடக்கம் செய்து விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பள்ளியை கூட்ட ஆளை காணாம, இறந்து போய்விட்டார், அப்பயே எனக்கு சொல்லல, ஏன் எனக்கு தொழுவை என்று சொல்லாமல் ஏன் நீங்கள் அடக்கம் செய்தீர்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் போய் தொழு வைத்தார்கள். ஏனென்றால் என்னுடைய துவா அவருக்கு ஒரு ஒளியாக, கபரிலே அவருக்கு ஒரு ரஹமத்தாக அமையும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே விளக்கம் அளித்தார்கள். தெருவை, ஒரு பள்ளியை கூட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர், அவர் இறந்து இருந்த போது கூட எனக்கு சொல்லாமல் அடக்கம் செய்யக்கூடாது, என்னுடைய துவா அவருக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர்கள், தன்னுடைய தோழர்களில் ஒருவர் இறந்து போகின்ற போது கடன் வைத்து இறந்தார் என்பதற்காக நான் அவருக்கு துவா செய்ய மாட்டேன், அவருக்கு தொழுவிக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் புறக்கணித்தார்கள். அப்ப அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து இந்த மாதிரி ஒரு நிலை என்ன செய்து விடக்கூடாது, தன்னுடைய தோழர்களுக்கு வந்துவிடக் கூடாதுன்னு, அலைய தைனுகு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அந்த கடன் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் அடைக்கிறேன், நீங்கள் தொழுவியுங்கள் என்று சொன்னவுடன் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள். இஸ்லாம் இந்த மாதிரி அடுத்தவனுடைய உரிமையை கை வைப்பதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறது. இது நாம் கொஞ்சமாவது எண்ணி பார்க்கிறோமா என்று பாருங்கள். கடன் வாங்கியவர்கள் அதை வாங்குறதும் கூட சாப்பாட்டுக்காண்டி வாங்கினாங்களா, அல்லது மருத்துவத்திற்காக வேண்டி வாங்கினாங்களா, உயிர் போற பிரச்சனைக்காக வாங்கினாங்கன்னா இல்லை. ஆடம்பரம், அகலக்கால் வைப்பதற்காக பெரிய நிறுவனத்தை கட்ட, சின்ன கடை வச்சோம் பெருசாக்க போறேன்னு அதற்காண்டி கடன் வாங்கினவங்க உண்டு. ஆடம்பரமான பொருள்கள் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும் என்பதற்காக கடன் வாங்கியவர்கள் இதெல்லாம் அதிகமானவர்கள். சாப்பாட்டுக்கு இல்லை என்று கடன் வாங்கியவனும் மருத்துவத்துக்காகவனும் ரொம்ப குறைவு. இந்த மாதிரி ஆடம்பரமாக நம்ம கடன் வாங்க வேண்டுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எவ்வளவு பாதுகாப்பு தேடினா, நமக்கு வரும் பொழுது நம்ம வச்சுக்கலாம், வீட்டில் ஏசி வைக்கணுமா, அல்ல பணம் தரட்டும் வைத்துக் கொள்ளலாம். நல்ல பெரிய பெரிய பொருள்களை நம்முடைய வீடுகளில் அலங்கரிக்க வேண்டுமா, பணம் வந்தால் வைத்துக் கொள்வோம். ஆனா பணம் இல்லாமல் ஆடம்பரத்தை மக்களிடத்தில் காட்டுவதற்காக வேண்டி கடன் வாங்குவது நம்ம பின்னால் மறுமையினுடைய அந்த வெற்றிக்கு தடையாக அமைந்துவிடும். நம்ம அந்த மாதிரி செய்ய, திருமணத்திற்கு ஆடம்பரமாக இஸ்லாம் எளிமையா சொல்லி இருந்தாலும் அதற்காக வேண்டி தன்னுடைய இதை கண்ணியத்தை பெருசா காட்டணும், நம் மரியாதை பெருசாக காட்ட வேண்டும் என்று கடன் வாங்கி ஆடம்பரமாக செய்யக்கூடிய திருமணங்கள் நிறைய பேர். இன்றும் நிறைய பேர்களுக்கு கடன் இருக்கிறது, ஆனால் வீட்டிலே சொத்து இருக்கிறது, மனைவியிடத்திலே நகை இருக்கிறது, திருப்பி கொடுக்க மாட்டா யார். நம்மளுக்கு வேண்டிய அடுத்தவனுடைய உரிமை, அதை பணத்தை வாங்கி தன்னுடைய மனைவிக்கு நகையா பூட்டி வைக்க வேண்டுமா? அது ஒரு நிலமாக நம்மளிடத்தில் இருக்க வேண்டுமா? நம்மிடத்தில் இந்த மாதிரி ஒரு சொத்துக்களாக சேர வேண்டுமா? அதை வித்து முதல்ல நம்ம கடனை அடைப்போம். இல்ல, நிறைய புகார்கள் வருகிறது, கடன் தரமாட்டேங்கிறான், அவன்கிட்ட அவ்வளவு பெரிய நிலம் இருக்குது, இந்த உழவு பொருள்கள் இருக்குது, அதையெல்லாம் நான் விற்க முடியாது, தர முடியாது என்று சொல்வதை பார்க்கிறோம். உண்மையான நேர்மையான ஆளாக இருப்பார் என்று சொன்னால் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கூலியை வாங்க வேண்டும், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலில் நம்முடைய கடனை முதல்ல திருப்பி கொடுக்கணும். ரொட்டேஷனா இருக்கக்கூடிய கடன்கள் இருக்கிறது. இது கடைகளிலே 1 லட்சம் ரூபாய் வாங்குவோம், திரும்ப சரக்கு வரும், திரும்ப போகும், அந்த கடன் அல்ல. அது எல்லாரும் வருவதும் போவதும் உண்டு. நமக்கு மொத்தமாக பணமே இல்லாமல் கடனை வாங்கி அதை சொத்துக்களாக வாங்கி அதை அடைக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்வளவு கவனமாக வாங்கிய கடனை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதை ரொம்ப கவனமாக சொல்லியிருந்தாங்க. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு, அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பல நபி தோழர்கள் இதை கவனத்தில் கொண்டு இருக்கிறார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கின்ற பொழுது தன்னுடைய மகனிடத்தில் சொன்னது என்ன? என் மீது எவ்வளவு கடன் இருக்கிறது பார்த்து சொல்லுங்க. பல ஃபஜர் தொழுகையில் தொலை வைக்கப்பட்டு கத்தியால் குத்தப்பட்டு
அவர்கள் ரொம்ப மோசமான நிலையிலே வைக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் எனக்கு சோறு வேணுமே, சாப்பாடு வேணுமே, எங்க இருக்க என் புள்ள எங்க, இதெல்லாம் கேட்கல. உமர் ரலியல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, என் மீது எவ்வளவு கடன் இருக்கிறது இப்னு உமர் இடத்தில் கேட்கிறார்கள். 80,000 அளவுக்கு கடன் இருக்கிறது. அந்த கடனை என் சார்பாக நீ நிறைவேற்று. நம்மிடத்தில் பணம் இல்லையானால் நம்முடைய சொந்த காட்டையாவது கேட்டு அந்த கடனாளிக்கு நீ கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டு இறந்தார் என்ற செய்தி புகாரியில் பார்க்கிறோம். யார் அப்படி நம்ம இறக்கின்ற நேரத்தில் நீங்க யாரையாவது இப்படி பார்த்திருக்கிறீர்களா? இறக்கின்ற நேரத்தில் எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, அதை கொடுத்திருப்பா தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காரா? தன்னுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரா? அல்லது கடன்கள் இவ்வளவு இருக்கு சரியாக அடைக்க வேண்டும் என்று எழுதி வைத்து போயிருக்கிறாரா? இதையெல்லாம் நம்ம பார்க்கல. ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிவதில்லை. மறுமை நாளிலே நம்ம அந்த பாதிக்கப்பட்டவன் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் இறைவா என்னுடைய பணத்தை அநியாயமாக தின்று விட்டான் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்முடைய தொழுகைகள் எல்லாம் அங்கு பணமாக போயிடும், நம்முடைய நோன்புகள் எல்லாம் போயிடும், நாம் செய்த ஹஜ்ஜுகள் எல்லாம் போயிடும், நம்முடைய தர்மங்கள் நம்முடைய நன்மைகள் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி அங்கே கொடுத்து நரகவாதியாக போவோமே. அந்த நிலையை நபித்தோழர்கள் சிந்தித்து பார்த்தார்கள், நம்ம சிந்திக்கவில்லை. மறுமையினுடைய வாழ்க்கையில இந்த கடனால் நாம் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை என்ன என்பதை சிந்திக்கவில்லை. எனவே நாணயத்துடன் கொடுத்த வாக்குத்தின் அடிப்படையில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் காட்டிய அடிப்படையிலே நம்ம நடப்போம் என்று சொன்னால் இம்மையிலும் வெற்றி கிடைக்கும், மறுமையில். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் இருந்த அந்த நாணயம், அவர்களிடத்தில் இருந்த அந்த பிடிப்புணர்வு இன்னொரு சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார். வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒரு யூதன் என்னுடைய பொருளை எடுத்து வச்சிட்டு இருக்கிறான், அந்த பொருளை எனக்கு தரமாட்டேன் என்று சொல்லுகிறார், நீங்கள் எங்களுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உன்னிடத்தில் இதற்குரிய ஆதாரம் இருக்கிறார்? வலக பையினா லா, இல்ல அல்லாஹ்வின் தூதர் என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அப்போ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதனை கூப்பிட்டு சொன்னார்கள், இஹ்லிஃப், நீ சத்தியம் செய், அல்லாஹ் மீது ஆணையாக இது என்னுடைய பொருள் தான் என்று நீ சத்தியம் செய் அப்படின்னு சொன்னவுடன் அப்துல்லா பின் மசூத் பதறி போகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சத்தியம் செய்யன்னு சொல்றீங்களே, அப்படி சொன்னீர்களா? இதன் யஹ்லிஃபு யதுஹபி மாலி, உடனே சத்தியம் செஞ்சு என் படத்தை பூரா தூக்கிட்டு ஓடி போயிடுவானே, எனக்கு ஒன்றும் கிடைக்காமல் போய்விடுமே அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என்று சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுதான் சத்தியம், மறுமை நாளில் உனக்கு அதற்குரிய கூலி கிடைக்கும். ஏமாத்துமவன், பொய் சத்தியம் செய்து போனவனுக்கு மறுமையில் தான், உனக்கு ஆதாரம் இல்லை, உன்னிடத்தில் எந்த சான்றும் இல்லை. இப்போ எந்த சான்றும் உன்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் அதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? யார் இடத்துல பொசிஷன் இருக்குதோ, யார் இடத்தில் பொருள் இருக்கிறதோ அவன் சத்தியம் செய்ய வேண்டும். இதுதான் மார்க்கத்தின் தீர்வு. எனக்கு எதிரியா இருக்கிறான், என்ன அநியாயம் செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறான் என்பதற்காக வேண்டி மார்க்கத்தினுடைய சட்டத்தை மீறி நான் நடக்க முடியாது என்ற கருத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே நிலைநாட்டினார்கள். தனக்கு எதிரியாக இருக்கிறான், தனக்கு பிடிக்காதவனாக இருக்கிறார் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக தீர்ப்பு வழங்கல. அதே போன்று தன்னுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு தோழராக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவருக்கு சாதகமாகவும் தீர்ப்பு வழங்கவில்லை. அவர்கள் தன்னுடைய தோழராக இருக்கட்டும் அல்லது எதிரியா இருக்கட்டும், மார்க்கம் என்ன சட்டம் சொன்னதோ அதே அடிப்படையில் நடந்ததை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் ஹைபர் போர்க்களத்தில் நடந்த சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் ஹைபருக்கு போகிறார்கள். ஹைபருக்கு போய் அங்கே தன்னுடைய தோழர்களோடு போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர்கள் ஒரு கட்டத்தில் பிரிந்து போய் விடுகிறார்கள். அப்போ ஒரு தோழர் கொல்லப்பட்டு விடுகிறார். அப்ப கொல்லப்பட்ட உடனேயே அது ஹைபரிலே சுற்றி இருக்கக்கூடியவர்களா யூதர்கள் தான், முஸ்லிம்கள் யாரும் இல்லை. திரும்பி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகார் செய்கிறார்கள், இந்த யூதர்கள் எங்களுடைய தோழர்களை கொன்னுட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅதூனல் பி பையினத்தின் அலாமன் கத்தலஹு, யார் இவரை கொண்டாரோ அதற்குரிய ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுங்கள். அப்ப சொல்லுவா மாலனா பையினா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, எங்களுக்கு எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியும், பார்த்த சாட்சி இல்ல, யாரும் சொன்னதற்கு எந்த சான்றும் இல்லை, எதுவுமே எங்களிடத்தில் இல்லை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தண்டனை கொடுக்காமல் மறுத்து விட்டார்கள். ஏன்னா அங்க பார்த்தோம் என்றால் சூழ்நிலையை பார்த்தால் யூதர்களை தவிர வேறு யாரும் கொண்டிருக்க வாய்ப்பு இல்லாவிட்டாலும் சாட்சி எதுவும் இல்லை, ஆதாரம் எதுவும் இல்லை. யூதர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் தான், இஸ்லாத்துக்கு முரணாக பேசுபவர்கள் தான், இருந்தாலும் சான்று இல்லாமல் தீர்ப்பு வழங்க கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே நிலைநாட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களா? நம்பிக்கை, நாணயம் அவர்களை போன்ற வேறு யாரும் நடந்ததில்லை, அவர்களுடைய போதனைகளை போன்று வேறு யாரும் சொன்னதும் இல்லை. அவர்களை பின்பற்றக்கூடிய நாம்
நம்பிக்கை, நாணயம், வாக்கு இவைகளில் நாம் சரியானவர்களாக பின்பற்றி பேணக்கூடியவர்களாக எல்லாமல்ல அல்லாஹு தஆலா நாம் அனைவரும் மாக்கியல்வானாக. வாஹதாவனா அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாக்கு மீறுதல், பொய் பேசுதல், உண்மைக்கு முரணாக நடக்குதல் இவைகளுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் ஆகிரத்தினுடைய நம்பிக்கை நம்மிடத்தில் குறைந்து வருவதுதான். மறுமையிலே அல்லாஹு தஆலா இதைவிட மிகச்சிறந்த ஒன்றை நமக்கு தருவான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால், தவறு செய்வோனுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பான் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்குமானால், நிச்சயமாக இது போன்ற பாவமான மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை நிச்சயமாக நாம் செய்ய மாட்டோம். அதனால் நம்மிடத்திலே எந்த நேரத்திலேயும் இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வரும் பொழுது, அடுத்தவனுடைய பணத்தை எடுக்கின்ற பொழுது, கடன் வாங்குகின்ற பொழுது, வாக்கு கொடுக்கின்ற பொழுது, மறுமையில் அல்லாஹு தஆலா இந்த வாக்கை பற்றி கேள்வி கேட்பார், இந்த கடனை பற்றி கேள்வி கேட்பார், நம்முடைய தீர்ப்பை பற்றி அல்லாஹு தஆலா மறுமையில் கேள்வி கேட்பான் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம் என்றால், நிச்சயமாக மறுமையினுடைய அந்த அச்சம், அல்லாஹ்வுடைய அந்த கடுமையான தண்டனை நம்மளை நேரான வழியில் கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் நாம் சரியான முறையில், நேர்மையான முறையில் நடக்க வேண்டுமானால் நம்ம இறை அச்சத்தை, மறுமையினுடைய அந்த அச்சத்தை அதிகமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹ் தானா. அல்லாஹ்